என்ன உயிரோடு எழுப்பார் என்று ஒரே விசுவாசம். பவுலுக்குள்ள விசுவாசம், உலகத்துல எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் ஒரே விசுவாசம். இயேசு மத்தியாக வருவார் என்ற விசுவாசம். ஒரே ஞானஸ்தானம். சொல்லுங்க பாப்போம். ஒரே இயேசுவின் நாமத்துல தான் எடுக்கிறாங்க. பிரேசில உள்ள விசுவாசி இயேசு பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால ஞானஸ்தானம். அதே இங்கேயும் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஜயாம்மாவுக்கு அதே ஞானஸ்தானம் தான். பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் அதே ஞானஸ்தானம். கைவிட்டு அமைத்துள்ள ஒரே ஞானஸ்தானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து எல்லாருக்கும் ஒரே தேவனும். நமக்கு ஒரே ஒரு தேவன் தான். அல்லேலூயா. எந்த நாடுகள் இருந்தாலும் ஒரே பிதா உண்டு. அவர் எல்லார் மேலும் இருக்கிறார், எல்லாரோடும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். கை வைத்தாமே சொல்லுங்க பாபு. எல்லாருக்குள்ளும் அந்த தேவன் இருக்கிறார். சர்மிலாக்குள்ளும் இருக்கிறார், சர்மிலா மேலே இருக்கிறார், சர்மிலாவோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம ஏன் போய் சொல்லக்கூடாது சொல்லுங்க. பவுல் சொல்ற எபேசியருக்கு சொல்லும்போது சொல்றாரு, நம்ம ஒருவருக்கு யாரா இருக்கோம்? ஒருவருக்கு ஒரு அவயவமா கிறிஸ்துவின் சரீரமாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, பிசாசுக்கு எப்போது இடம் கொடுக்கிறோம்? எபேசியர் 4:26 வாசிங்க. இப்போ வாசிங்க. பிசாசுக்கு எப்போது இடம் கொடுக்கிறோம்? வாசிங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். எப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்கும்? கோபம் யாருக்கு வராம இருக்கு? சொல்றோம், என்னையா இப்படி சொல்றீங்க? பூனைக்கும் கோபம் வருது, நாய்க்கும் கோபம் வருது நம்ம சொல்றோம். அல்லேலூயா. கோபம் ஏசப்ப பிள்ளைங்க அன்பு உள்ள இருக்கும்போது கோபம் வரக்கூடாது. ஆனா கோபம் வந்துருது. சரி பரவாயில்ல விடு. பவுல் சொல்ற பரவாயில்ல கோபப்பட்டியா. ஆனா அல்லேலூயா, இந்த கோபம் எவ்வளவு நேரம் இருக்கணும்? காலையில 8 மணிக்கு வந்ததுன்னா சூரியன் எப்ப மறையும்? அதுக்குள்ள கோபம் தனியணும். தனியாட்டா அது பாவம். அல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே அல்லேலூயா